ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு பெரிய மீட்டிங்க்காக ஒரு கிராண்ட் பாவா வராரு. அப்போ அவர்கிட்ட உங்களோட பேத்தி வந்து கிடச்சிட்டாங்க, இவங்க தான் அவங்க அப்படின்ற சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுமே நம்ம தாத்தா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, என்னோட பேத்தியை நான் வந்து உடனே வந்து மீட் பண்ண போகணும் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அவளோட நேம் ஜியா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ ஜியாங்கையும் அப்போ அவங்க ஃப்ரெண்டையுமே காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே எங்கள் கூட சேர்ந்து சேர்ஸ் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்ட்டு சொல்லும்போது, ஆனால் அவன் வந்துட்டு அதை பண்ண விடாமல் வேகமாக வாங்கி குடிச்சு விடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இவன் எவ்வளோ தூரத்துக்கு என்ன கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாயும் பேச முடியாது, காதும் கேட்காதுன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோட்ட சொல்லி வச்சிருக்கா போல். ஆனால் உண்மையிலே அவளுக்கு எல்லாமே நல்லா தான் கேட்கும். ஸோ வந்துட்டு பேசாமல் உண்மைகளை இவன்ட்ட சொல்லிடலாமா, இதுக்கப்புறம் மறைக்க வேணான்னு சொல்லும்போது ஹீரோ அந்த லாங்குவேஜை ரொம்ப நல்லாவே கற்றுட்டு அவகிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ லினின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து, இவ்வளோ மாதிரி காதும் கேட்க முடியாமல் ஆய் பேச முடியாதவளை போய் நீ வந்து எப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்குவ, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகாது அப்படின்ற சொன்னதும், இந்த 5 இயர்ஸில் என்னோட லைஃபவே வந்துட்டு மாற்றி கொண்டு வந்தவளை இவ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆக்சிடென்ட் ஆனதில் எனக்கு மொத்தம் வந்துட்டு பாடியில் எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகாமல் போச்சு. நானுமே வந்துட்டு இந்த மாதிரி தானே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை வந்து எல்லோரும் எப்படி வந்து ஃபேமிலியில் வந்து பேசுனாங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப மோசமாயிருச்சு உடம்பு எல்லாமே அப்படின்ற சொன்னதும், நானுமே அதே நிலைமையில தான் இருக்கேன். ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லபடியாக வந்து என்னோடய லைஃப்பை ஸ்டேபிள் பண்ணி இல்லையா, நீங்களுமே அதே மாதிரி வந்து பண்ணணும்னு சொல்லி இவ தான் என்கரேஜ் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு அப்போ இருந்தே என்னோடய லைஃப்பை வந்துட்டு மாற்றி கொண்டு வந்தவளை இவ தான். இப்போ பாரு, நான் வந்துட்டு முழுசாக நல்லா ஆகிட்டேன். நான் வந்துட்டு இவளை வந்து மேரேஜ் பண்ணிக்காமல் வேறு யாரை போய் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், இவளோட லாங்குவேஜுமே எனக்கு நல்லா இப்போ புரியும். நான் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை எல்லோரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களான்னு. என்னோடய வீட்டில் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட கம்பெனியுமே நான் இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண போகிறேன். அங்கேயுமே வந்துட்டு நான் காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் எல்லாம் கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் வந்துட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க போனதுமே டெக்ஸ்ட் பண்ணுறான், நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேன், நான் பிறகு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து வீடியோ கால் பண்ணி, நான் முக்கியமான ஒரு ஈவெண்ட்காக போகிறேன், நீயுமே என் கூட வரேன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த லில்லி கூட சேர்ந்து அங்கே ஜியாங் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். வில்சன் தெரியும்ல, அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரரு. ஃபைனலாக வந்து அவங்க பேத்தி வந்து அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டாராம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு அவர் எப்படியாச்சும் வந்துட்டு அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு யாரும் தெரியலன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஜியாங் சொல்கிறான், என்னோட ஃபேமிலியுமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ஃபேமிலி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணை நான் வந்துட்டு பெரிய பணக்காரன் ஆயிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்குமே நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அவளை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே உள்ளே வர்றா. அப்படி ஜியாங் வந்து அங்கே அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே லில்லி வந்துட்டு, இங்கே பாரு இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப ரூடாக ஒரு மாதிரி பேசுகிறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு, என்ன வந்து இவங்க போய் வந்திருக்கா, இவட்ட போய் நீ பேசுனேன்னா புரிய போதா, இவளுக்கு தான் காது கேட்காதே வாயும் பேசாதே அப்படின்றத சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவன் வந்துட்டு இப்போ அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா எப்படி ஆட முடியும், அவளுக்கு தான் பாட்டை கேட்காதேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் இவனுக்கு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு அசிங்கமாக ஃபீல் ஆகிட்டு, இவனை யார் இங்கே வர சொன்னது, எதுக்காக இங்கே வந்து அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அந்த லிலி, நானும் அவர் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், இப்போ நீ ஆடுறனால எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு எப்படி வந்து டான்ஸுக்கு வந்து ஆடுறதுக்கு சாங் கேட்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தினதுமே அங்கே அவனுக்கு என்னமோ வந்துட்டு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், நீ போய் ஓரமாக உட்காரு, நடுவில் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்காத, உனக்கு தான் கூட்டனாலே அலர்ஜி ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியே பேசுகிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த 5 இயர்ஸில் இவ இப்படி பேசுனதே கிடையாது. இப்போ உடம்பு சரியாக இவனோட பிஹேவியருமே மாற ஆரம்பிக்குது போல். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி வந்து காது கேட்காம வாய் பேச முடியாமல் இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வா நம்ம ஆளுங்க கூடலாம் போய் வந்துட்டு பேசி அங்கே வந்துட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பா போல். இல்லை எனக்கு வந்து கூட்டத்தை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குன்னு இவன் சொல்லியிருக்கான். இப்போ ஹீரோயின் கூட்டத்தை பார்த்தா உனக்கு தான் அலர்ஜியாக இருந்துச்சு, அதனால தான் நானுமே அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு அங்கே புல் சைடில் அந்த லிலி போயிட்டு, இப்போ பாரு உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வேணேன்னு எங்கள் பூலுக்குள்ளே போய் விழுந்துடுறா. அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு என்னை காப்பாற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணதுமே அங்கே நம்ம ஜியாங் அதை பார்த்துட்டு வேகமாக வந்து குதிச்சு அவளை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் நம்ம ஹீரோயினை தான் அவங்க காப்பாற்றி வந்து தூக்கிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு இந்த லில்லிக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து ஜெலஸ் ஆகிடுது.
வந்துட்டு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போய் கேட்டுட்டு இருக்கப்ப, அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவளுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, இவ்வளோ போய் எதுக்காக இவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி இவனுமே இந்த நிலமையில தானே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தான், அதான் அந்த பரிதாபப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மாதிரியா பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாயிருது. அவளை வந்துட்டு அப்படியே கோவமாக அவன் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவனுக்கு வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். உன்னை யார் அங்கே வர சொன்னது, நீ இப்போ வர வர பண்ணுற பிஹேவியர்னால எனக்கு ரொம்பவே வந்து அசிங்கமாக போயிட்டுருக்கு, நீ என்ன வந்துட்டு எல்லா இடங்களையும் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமே ஆயிட்டுருக்கு. உன் தேவை முடிஞ்சிருச்சு, இப்போ என்னை தூக்கி போடுறியாடா அப்படின்ற சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவனுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி லில்லி வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கான்னு சொன்னதுமே அவளை அழுகாமல் இருக்க சொல்லுங்கள், அவளுக்கு எதுவும் ஆகாது, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு நீ பேசாமல் எங்கேயும் போகாமல் உட்காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது, இவனுக்கு நம்மளை இப்போ பார்த்தா அருவருப்பாக இருக்குன்றப்ப நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அங்கே வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு லெட்டருமே எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வெளியே போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு என்னோடய லைஃப் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி போயிடும் நான் நினச்சி கூட பார்க்கல, அவனுமே வந்துட்டு மற்ற ஆம்பளைங்க மாதிரி மாறிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. திடீர்னு அவங்க தாத்தா வந்துட்டு ஜியா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போகிறப்ப 7 வயசு பொண்ணு போல், ஆனால் தாத்தாவை நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் அழுதுகிட்டே தாத்தான்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீ வந்துட்டு காது கேட்காது மியூட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனேமான்னு சொன்னதும், இல்லை தாத்தா எனக்கு நல்லாவே காது கேட்கும் வாயும் பேச முடியும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது. அவருக்கு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு நீதாம்மா, இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் அப்படின்றத சொல்லிச்சுக்காரு, நீ எப்படி வேணாலும் உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு ஒரு கார்டை கொடுத்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஷாப்பிங் பண்ணு, உன்னை யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்கே அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னோட பேத்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவளை யாராச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு வழி பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி போகிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு அவள் மெசேஜ் பண்ணுறான், நான் வந்து மியூட் கிடையாது பணக்கார வீட்டு போகணுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லில்லி அங்கே வந்து கடையில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு எப்படி வந்து ஷாப்பிங் பண்ணலாம், இவளை ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு ஐயோ என்னோடய வாட்சை காணுமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணதுமே அப்போ அந்த சேல்ஸ்கில் என்னாச்சும் மேடம்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்போ இவ தான் இங்கே வந்தா, இவ தான் என்னோடய வாட்சை திருடிப்பா அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எதுக்காக நம்ம மேலே இப்படி பழைய போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லில்லி உடனே கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு காசு வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கோ, என்னோட வாட்சை நீ கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங்குமே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் என்னோட வாட்சை இவ திருடி வச்சுட்டா, ப்ளீஸ் அதை வாங்கி கொடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன அதை எடுத்தியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நீ வந்துட்டு அப்படின்னா அவன் மேலே வந்துட்டு சந்தேகப்படாமல் என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு இல்லை இப்போ பண்ணியிருக்க மாட்டா, 5 இயர்ஸாக என் கூட சேர்ந்து இருந்தா இப்படி புத்தியவட்டை இல்லைன்னு சொன்னதும் இப்போ கண்டிப்பாக வந்து வந்த பிறகு தான் என்னோட வாட்சை காணும், அந்த வாட்ச் வந்துட்டு எவ்வளோ காசுன்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது என்னோட கிராண்ட்பா வந்துட்டு என்னோட பர்த்டேக்காக கொடுத்தது, ப்ளீஸ் நீ வந்துட்டு அதை எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துரு அப்படின்ற சொல்லும்போது எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்படின்னா இவனுக்குமே நம்ம மேலே நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லி அப்போ அங்கே பேக்கப் பிடிச்சி இழுக்கும்போது கார்டு வந்து கீழே விழுந்ததுமே அந்த சேல்ஸ் கேர்ள் இதை வந்து பார்த்துட்டு அந்த வில்சன் ஃபேமிலியில் மட்டும்தான் இந்த கார்டு இருக்கும், நீங்கள் என்ன அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணான்னு சொன்னதும் இவ வந்து கண்டிப்பாக இந்த கார்டை திருடிட்டு தான் வந்திருப்பா, ஏன்னா இவ ஒரு ஃபூவர் ஆர்பனேஜில் வளர்ந்தவ அப்படின்ற சொன்னதுமே ஏன்னா நான் வந்து செக் பண்ணி பார்த்துற வேண்டியதானு சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்காக பணம் பே பண்ணுறேன், நீ அவளை வந்து தொல்லை பண்ணாதன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்படின்னா என்ன திருடின்னு சொல்லிட்டு இவனுமே பட்டம் கட்டிட்டு இருக்கான் நான், ஆனால் அவள் வந்துட்டு ஒத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு இந்த கார்டை எங்கே திருடுனன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எங்கே எனக்கு கிடையாது, அந்த வாட்சுக்கு எனக்கு வந்துட்டு எந்த சம்மந்தமும் இல்லை, 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், நீ என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையான்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு, நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசாமல் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்துருங்களேன், நான் எடுத்தனா இல்லையான்னு தெரியும் சொல்லும்போது அப்போ அவள் உடனே அந்த சேல்ஸ்கேல வந்துட்டு செய்ய காமிக்கிறா. அந்த லேடி நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, எடுத்தால் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணது அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியா நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஒரு மாதிரியா வந்துட்டு பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வந்து நான் வந்து செக் பண்ணி காமிக்கணும் அவ்வளோதானு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு அங்கே வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ண போகிறா. ஆனால் அவனுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் என் பாட்டு அங்கே ரொம்ப கூலாக வந்துட்டு பேசாமல் இருக்கான். என்கிட்ட
எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே இதுக்கப்புறம் வந்துட்டு இவளை விட்டு வச்சா சும்மா இருக்காது, உள்ளே ஏதாச்சும் மறைச்சி வச்சிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குனே வந்துட்டு அவளோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஆனால் அந்த தாத்தாவோட கார்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் அந்த பொண்ணு மேலே கை வச்சுட்ருப்பீங்க, நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணீங்க, அவங்க வந்துட்டு எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறப்ப நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்துருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அங்கே செக் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா அவள் அந்த சைடில் போயிட்டுருக்கா, அவள் எடுக்கவே இல்லை, இவள் வந்துட்டு எடுக்கவே இல்லைன்றப்ப நீங்கள் எப்படி இந்த பொண்ணு மேலே பழிய போடுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறாரு. மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு வந்துட்டு இங்கே வேலையே கிடையாது, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அந்த சேல்ஸ் கடையுமே வந்துட்டு வேலையை விட்டு தூக்கி அடிச்சு விரட்டி விட்றாங்க. இந்த லில்லிக்கு பயமாயிட்டு, ஐ திங்க் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணும்போது ஹீரோயின் பேசாமல் போகிறா. அப்போ அவன் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறப்ப இதுக்கப்புறம் என்ன புரியுறதுக்கு, ஆல்ரெடி நம்ம 2 பேருமே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறப்ப அப்போ அவள் வந்துட்டு அங்கே ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறா அந்த லில்லி கூட சேர்ந்து இருக்கிறது மாதிரி. நான் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சீட் பண்ண கிடையாது, அது ஒரு கேம் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவள் நல்லாவே வந்துட்டு உன்னை பற்றி தெரியும்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க, நீ இவ்வளோ நாள் வந்துட்டு அவளை லவ்வே பண்ண கிடையாது, நீ ஜஸ்ட் அவளை ஏமாத்திட்டு இருந்த அவ்வளோதான் அப்படின்றத சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் ஆனால் நான் உன் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க விரும்பலை, இப்போல்லாம் உனக்கு என்னை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகிட்டு இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு கேர்ள் கூட நீ வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத அவள் சொல்லிடுறா. உங்கள் ஃப்ரெண்டு நீ எதை பற்றி கவலைப்பட்டுட்ருக்காத, எல்லாருமே லவ் பண்ணுறபோது சில மிஸ்டேக் பண்ணுறது உண்டு தான், அதே மாதிரி நீ பண்ணிட்ட, அதை தான் மறந்துட்டு உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோயினுக்காக தாத்தா அங்கே ரொம்ப சூப்பரான காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு இருக்காரு, ஜுவல்லரி ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை கொண்டுட்டு வர சொல்கிறாரு. நாளைக்கு வந்துட்டு பார்ட்டிக்கு நீ இதை தான் போட்டுக்க போகிறோமா அப்படின்ட்டு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஜியாங்க பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அவள் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனதை, நான் அப்படிலாம் உன்னை பிரேக்கப் பண்ண மாட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா நாளைக்கு கண்டிப்பாக அந்த வில்சனோட பேத்தியை நம்ம போய் மீட் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக ஆக்கணும்னு சொன்னதும் ஆனால் அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நீ இதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நீ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கம்பெனியில் நம்மளுக்கு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, நம்ம நாளைக்கு பார்ட்டிக்கு போனலாம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ அவனை சமாளிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டிக்கு போனதுமே அவங்க அம்மா எப்படியாச்சும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணாதான் நம்மளோட கம்பெனிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லில்லியுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. அவள் அவங்க குடும்பத்தோட அந்த கம்பெனி எல்லாத்தையுமே சமாளிச்சுட்ருக்கா போல். ஸோ அவளுமே எப்படியாச்சும் நம்ம ஹீரோயின் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் தாத்தாக்காக ஃபயர் வுட்ஸ்லாம் அங்கே வெடிக்க வச்சு அவர் ரொம்ப ஹாப்பியாக்குனதுமே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகு வர ஆரம்பிச்சிருது. இத்தனை வருஷமாக உன்னை யார் எப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியாதுமா, ஆனால் நான் இதுக்கப்புறம் உன்னை யாருமே எதுவும் புள்ளி பண்ண விட மாட்டேன், நான் உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குவேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அங்கே கீழே இருக்க எல்லாருமே அந்த ஃபயர் வுட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஆளுங்க எல்லாருமே பேசுகிறாங்க, அந்த பொண்ணை எப்படியாச்சும் நான் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லிலியுமே நான் அவங்கள எப்படியாச்சும் நல்லா கரெக்ட் பண்ணி என் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சேன்னா எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த ஜியாவையுமே என் வழியிலேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு அவங்கள நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே மேலேருந்து நம்ம ஹீரோயின் வரவுமே அங்கே இருக்க பசங்க எல்லாருமே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்ருக்காங்க. அப்போ இந்த லில்லி இவ எங்கே இங்கே வந்தா, இவளுக்கு ஏது இப்படி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஜியாங்குமே அவளை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அந்த மியூட் பக்கத்தில் நீ போகாத அப்படின்றத சொல்கிறாங்க. அதையும் மீறி அவன் போயிட்டு இப்போ எதுக்காக நீ இங்கே வந்திருக்க, இங்கே இந்த ட்ரெஸ்ஸை போய் நீ எங்கே வாங்கிட்டு வந்த அப்படின்ற செட்டு கேட்டதுமே அவள் பாட்டு எதுவுமே பதில் பேசலை, அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போனதும் அப்போ அந்த லில்லி ஐ திங்க் அவங்க மேலே கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் இப்போ பேசி சரி பண்ணுறேன்னு சொல்கிறான், நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, தேங்க்யூ நம்ம சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை போய் அவள் மிரட்டிச்சேக்கா, இப்போ இவ்வளோ நாள் எங்கே போனான்னு தெரில, திடீர்னு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, யாரை மயக்கி கைக்குள்ளே வச்சுருக்கான்னு தெரியல, சரி நீ ஹாப்பியாக போ, ஆனால் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நீ வரணும்னு மட்டும் நினைக்காத, அவர் ஏன்னா இந்த 5 இயர்ஸ் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தார்னு நினச்சி, அவர் லைஃப்லேயே ரொம்ப மோசமான நாள்னா அது மட்டும்தான், அதனால தான் அவருக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத அவர் சொல்லிச்சேக்கா. அவர் உண்மையிலே உன்னை லவ் பண்ணால் இப்படி போய் விட்டுப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசை உடைக்கிற மாதிரியே அவள் பேசிச்சேக்கா. நான் உனக்கு காசு போட்டு கொடுத்துட்றேன், இந்த காசை வாங்கிட்டு பேசாமல் அப்ராடுக்கு போயிரு, இல்லைன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அங்கே அவங்க தாத்தா வந்துடுறாரு. என்னது கொலை பண்ணுவியா, நீ கொலை பண்ணுற லெவலுக்கு இங்கே யார் இருந்துட்டுருக்கா, நான் அதுக்கப்புறம் உன்னை சும்மா விடுவேனான்னு சொன்னதும் அவள் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு, ஓ அப்படின்னா இந்த கிழவனுக்காக தான் நீ அவனை விட்டுட்டு போயிட்டியா, அப்போ காசுக்காக இப்படி வயசான கிழவன் கூட போய் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் இன்சல்ட் பண்ணுறா. இப்போ முடிக்க அவங்க தாத்தா அந்த சேர்மனை யாருமே பார்த்ததே கிடையாது போல் நேரடியாக. ஸோ அவளுக்கு எதுவும் தெரியாமல் அவள் பாட்டு உளறிட்டு இருக்கா.
அவங்க தாத்தா, "சரி நீ யார்?" அப்படின்ற செட்டு கேட்டதுமே, "நான் குரூப்போட பொண்ணு" அப்படின்றத சொல்றா. இந்த குரூப் நெனச்சா என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்ற செட்டு பேசினதுமே, "என்னோட குரூப் வந்து உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற வாஸ்தா. நீ வந்துட்டு இந்த நிலைமையில இருக்க. ஆனா வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஏதாச்சும் பேசினேன்னா, கண்டிப்பா உனக்கான வந்து பனிஷ்மென்ட் கிடைக்கும்" அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்க அசிஸ்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்றாரு. யாராச்சும் அவரோட பர்த்டேக்காக இன்னைக்கு சாங் பாடுறீங்களான்னு சொல்லிட்டு, அவன் நம்ம ஹீரோயின அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இவ பாடுவான்னு சொல்லிட்டுங்க கைய தூக்குனதுமே, அங்க இருக்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இந்த மியூட்டால போய் எப்படி பாட முடியும்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அங்க வந்து பாடுறதுக்காக போனதுமே, அவ அசிங்கப்பட போறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஜியாங் வந்து கைய புடிச்சிட்டு, "எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னால பேச முடியாதுன்றப்ப என்னத்த போய் பாடுவ? நீ இங்கேயுமே என்ன வந்து அசிங்கப்படுத்த வந்து பார்த்துட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், ஆனா ஹீரோயின் அவ பாட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு அங்க போய் வந்து சேடா வந்து சாங் பாட ஆரம்பிக்கிறா. அவளோட லைஃப்ல இவனை வந்துட்டு நினைச்சு அவளுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அங்க வெளிப்படுத்தினதுமே, அப்ப அங்க நாங்க தாத்தாக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிருது. யார் வந்து இவளோட லைஃப்ல இவ்வளோ கஷ்டத்த குடுத்தது? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சோகமா பாடிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, இவனுக்கு அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவளால எப்போ வந்துட்டு பேச முடிஞ்சுச்சு? என்ட்ட இத பத்தி இவ ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயி போயிருது. தாத்தா அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நீ ரொம்ப சூப்பரா பாடுனம்மா. யார் வந்துட்டு உனக்கு இந்த மாரி பண்ணதுன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப சியாங், "அப்ப இந்த கிழவனுக்காக தான் நீ என்ன விட்டுட்டு போனியான்னு" சொல்லிட்டு கேட்குறான். அப்ப வந்து லில்லியுமே, "இவ புத்திய பார்த்தீங்கல்ல, என்னதான் இருந்தாலும் இவ ஆர்ஃபன்ல வளர்ந்தவ தானே. இவளுக்கு வந்துட்டு என்ன கேரக்டர் இருக்க போகுது" அப்படின்ற சொன்னதும், அவங்க அம்மாவுமே கரெக்ட்டா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவள நான் அப்பவே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு. இவளுக்குலாம் என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. "நீ என்ன தைரியம் தான் இந்த மாரி ஒரு ஓல்ட் மேன் கூட சேர்ந்துட்டு சுத்திட்டு இருப்ப" அப்படின்ற சொன்னதும், "நீ தேவையில்லாம இதுக்கப்புறம் அவள புல்லி பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஓ, இந்த ஆள் வந்துட்டு உன்னை இந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாரான்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் ஓவரா. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியா பேசுறாங்க. அப்ப அந்த லேடி வந்து சொல்றாங்க, "என்னோட பையன் வந்துட்டு வில்சனோட பேத்தியை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு" சொன்னதும், "என்னது அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? இதை கனவு வேற நீ கண்டுட்டு இருக்கான்னு" சொன்னதுமே, "உன்ன மாதிரி கிழவனுக்கு என்ன நடுவில் பேச்சு தேவை கிடக்குது? அது வந்துட்டு எங்களோட ஃபேமிலி மேட்டர். நீ வந்துட்டு இவ கூட சேர்ந்து சுத்துன்னு" சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ, "மிஸ்டர் வில்சன் நீங்க வந்துட்டு ஸ்பீச் கொடுங்கன்னு" சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் சொன்னதுமே, அந்த லேடிக்கு அங்கே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. "இவ்வளோ தூரத்துக்கு நீங்க எல்லாருமே பேசி இன்சல்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உங்க எல்லாரையுமே வந்துட்டு சும்மா விட மாட்டேன். ஃபைனலாக அவங்க எல்லாருக்குமே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். இவங்க குரூப்போட சேர்ந்து யாராச்சும் வந்துட்டு கனெக்ஷன் வச்சிங்கன்னா, அவங்க கூட சேர்ந்துட்டு என்னோட கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்ணாது. ஸோ இதுக்கப்புறம் நான் இவங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொன்னதுமே, அவன் ரொம்ப அங்கே பயந்து போயிட்டு, "ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன்" அப்படின்றத சொல்றா. அப்போ அந்த லேடியுமே அங்கே பேசிட்டு சாரி கேட்க பார்க்குறாங்க. பட் அவர் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிறாரு. ஒரு உமனாக இருந்துட்டு ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இன்சல்ட் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக உங்களை மாதிரி ஜென்மங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே இடமே கிடையாது. இவங்க 3 பேத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே அந்த லிலி அங்கே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கா, "ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின்மே கண்டுக்காம அங்கே வந்துட்டு தள்ளி விட்டதுமே, அங்கே இருக்க எல்லாருமே வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் உங்களுக்குமே நடக்கும்" அப்படின்றத சொல்றாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி காருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஜியாங் அங்கே வந்துடுறான். கையை பிடிச்சிட்டு, "எவ்வளோ நாளாக நீ வந்துட்டு என்கிட்ட இந்த உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு இருக்க? அந்த ஓல்ட் மேனுங்க கூட சேர்ந்துட்டு நீ என்னோட வந்து பார்ட்னர்ஷிப்பே உடைக்க பார்க்குறியா? எவ்வளோ மோசமானவளா நீ" அப்படின்ற சொன்னதும், "தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருக்காதன்னு" சொல்லும்போது அவளை அங்கே போர்ஸ் பண்ணதுமே அவ்வளோதான் அவர் டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட சொல்லிடுறாரு. "இதுக்கப்புறம் நீ அவளை வந்துட்டு தொட்டு பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். நீ தான் அவளோட லைஃப்பை நாசமாக்கணும்னு" சொன்னதும், "ஓ, இந்த வயசான கிழமைட்டு நீ எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டியான்னு" சொன்னதும், "நான் வந்து கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்றத சொல்றா. "நான் வந்து நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்க கிடையாது. உனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் மியூட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு வந்து சும்மா நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு வந்து ரெக்கவர் ஆனதுமே என்ன பார்த்து ரொம்ப அசிங்கமாயிருச்சுல" அப்படின்றத அவ சொல்றா. ஹீரோயின்ட்ட அங்கே தாத்தா சொல்கிறாரு, "நான் வந்து உன்னை மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா. எலனோட ஷோ வந்து நடக்க போகுது. அதுக்கு டிக்கெட்டுமே கிடச்சிருக்கு. நீ போய் அங்கே கண்டிப்பாக மீட் பண்ண போ" அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே லில்லி வந்து அவனை மீட் பண்ணிட்டு, "இப்படி வந்து எல்லாமே நாசமாக போச்சு. என்னோட கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷனே க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன். நம்ம பேசாமல் நாளைக்கு எலனோட ஷோக்கு அங்கே வந்து அவங்க பேத்தி வர்றாங்களா, அவங்கள போய் நம்ம மீட் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி இந்த ஜியாக்கு வந்துட்டு அஃபர் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க" அப்படின்ற சொன்னதும், நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து டிக்கெட்ஸ்லாம் வேணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், தெரிஞ்ச பர்சன் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வச்சு எப்படியாச்சும் அங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணி அங்கே போயிடலாம் அப்படின்றத ஐடியா பண்ணிட்டு சொல்கிறா. எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இவளுக்கும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படியாச்சும் நான் வந்துட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு அங்கே கார்ட்ஸ் உள்ளே போக விட மாட்டாங்க. "டிக்கெட் எங்கே?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க டிக்கெட்ஸ் கொடுத்ததுமே, "சரி உள்ளே போங்க" அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அங்கே ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு இவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. "இவ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா?"
இருக்கான்னு சொல்லிட்டு எங்கே உங்கள் டிக்கெட் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் இங்கே டிக்கெட் இல்லாமல் போகலான்னு தாத்தா சொன்னார். ஆனால் வந்துட்டு என்ன டிக்கெட் கேட்குறாங்க அப்படின்ற சொல்லிட்டு என்கிட்ட டிக்கெட் இல்லை நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அப்போ அங்கே எலன் வந்துடுறாங்க. எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே பாஸ் இவங்ககிட்ட டிக்கெட் இல்லைன்னு சொன்னதும் என்னோட ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவங்க 3 பேருக்குமே அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. என்ன நடந்துட்டுருக்கு அப்போ அந்த கிழமை வந்துட்டு பின்னாடியே சுற்றினாரு. இப்போ இவன் வேற கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அந்த லில்லி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து உன்ன மாதிரி ஒரு சீப்பான லேடியை நான் பார்த்ததே கிடையாது. எத்தனை ஆம்பளைங்களை நீ வளைச்சி கைக்குள்ளே வைப்ப. பரவாயில்ல சாமி நல்லவேளை அவன் உன்னை விட்டுட்டான். இல்லைன்னா அவன் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இலவே இல்லாமல் நீ எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லும் போது ஆனால் இந்த குரூப் கம்பெனி இல்லாமல் நீயுமே ஒன்றுமே இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா நீ தெருவில் சுற்றுறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத சொல்கிறா. இவங்க 2 பேருமே இப்படியே பாஸ்ட்டில் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஜியாங்க் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே வந்து மைண்டே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. பேசாமல் அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அளவுக்கு மீறி பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒயினத்துக்கு மேலே ஊற்றுனதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி என்னை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவப்பட்டு அடிக்க வந்ததும் ஹீரோயின் பிடிச்சி அடிச்சங்க கீழே தள்ளி விட்டுறா. தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என்னை வந்துட்டு நீ புள்ளி பண்ணுற வேலை வச்சுக்காத, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பாரு அந்த வில்சனோட பேத்தியை நாங்கள் மீட் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவப்படுறாங்க. ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணே நான் தான் சொன்னதுமே ஓ உனக்கு இந்த நினைப்பு வேறு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் இவன் மேலே வந்து ஒயினெல்லாம் ஊற்றி ஊட்டி நான் அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லும்போது அவனால் எதுவும் பேச முடியல. ஏன்னா எலன் கூட வந்திருக்கா, ஏதாச்சும் பேசினா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு பேசாமல் அவன் வந்துட்டு போக வேண்டியதாகிருது. அவன் அங்கே சிங்மே வந்து பண்ண வந்துடுறான். ஸோ வந்துட்டு என் கூட சேர்ந்து இன்றைக்கி வில்சனோட பேத்தியுமே அங்கே டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற சைட்டு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் டான்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கா. அப்போ அந்த லில்லி என்ன வந்துட்டு அந்த ஜியா போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரியே இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்க்கை வந்துட்டு அவன் ரிமூவ் பண்ண சொன்னதுமே மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளங்க பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த ஜியாங்கோட அம்மா இவன் மட்டும் அவரோட பேத்தியாக இருந்தால் நம்ம டோட்டலாக வந்துட்டு எதுவுமே நம்ம போயிட்டோம், நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. எலனோட சேர்ந்து அவள் போகும்போது இவங்க வந்துட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ மற்றவங்க கூட இப்படிலாம் சுற்றுற வேலை வைக்காதன்னு சொன்னதும் நம்மளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு என்னை தொல்லை பண்ணாதான்னு சொன்னதும் எலன் தேவையில்லாமல் நீ இப்படி அவளை தொந்தரவு பண்ணேன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே எலன்ட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் போங்க நான் வந்துட்டு இவன்ட்ட பேசிட்டு வந்துடு அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ எதுக்காக நீ என் பின்னாடி சுற்றிட்டு இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, இப்போ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணுற, ஏன் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இருக்குது, என்கிட்ட வந்து காசு நிறையா கிடைக்குன்ற வாசி ஐடியா பண்ணிகிட்ருக்கியா, அது எப்பயும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறான். அவங்க காருக்குள்ளே போனதுமே எங்கள் தாத்தா தான் வந்திருக்காரு, உன்னை யாராச்சும் இங்கே புள்ளி பண்ணாங்களாமான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் இல்லை தாத்தான்னு சொன்னதும் எலன் எல்லா விஷயமே சொல்லிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. எதுக்காக நீ இப்படி எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம எலன் நீ பேசாமல் உன்னோட ஐடென்டிஃபைவை ரிவீல் பண்ணிடணும், அதனால தான் எல்லாருமே உன்னை இப்படி புள்ளி பண்ணுறாங்கன்னு சொன்னதும் ஒரே நாளில் நான் தான் அந்த பேத்தின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, என்னால் வெளியுமே போக முடியாது, கரெக்டான டைம் வரும்போது கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன் தாத்தான்னு சொல்கிறான். வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க தாத்தா என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்குது, அவனை நினச்சி எதுவும் கவலையாக இருக்கேன்னு சொன்னதும் அவனை என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட விரும்ப பார்க்கல தாத்தா, இதுக்கப்புறம் அவன் என்னோட லைஃப்பில் தேவையே கிடையாது அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ தான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கன்னு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து சேரிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது, நீ அதுக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொன்னதும் தாத்தா அது எவ்வளோ பெரிய பார்ட்டி, நான் வந்துட்டு போனதே கிடையாது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் வந்து போகல தாத்தான்னு சொன்னதும் அது எப்படி நீ போகாமல் இருப்ப, நீ தான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்க போகிற, நீ தான் போய் எல்லாத்தையுமே மீட் பண்ணி இப்போ இருந்து பழக வேணாமா அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே அங்கே பார்ட்டிக்காக அவள் போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வரவுமே அவள் பேசினதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது. நீ எப்போ வந்து சரியான நீ இதை என்கிட்ட சொல்லவலையேன்னு சொன்னதும் நான் எப்பயுமே நல்லா தான் இருந்தேன், அவனுக்காக இதெல்லாம் பண்ணேன், கடைசியில் அவனையும் என்னை கழட்டி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து ஹாப்பியாக எழுறா. நம்ம ஹீரோயினை பார்த்தாங்க ஒரு பையன் வந்துட்டு நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பீங்களான்னு சொல்லிட்டாங்க. ஹாப்பியாகிட்டு பேசினதுமே அப்போ அங்கே அந்த லில்லி பார்த்தீங்களா நேற்று வரைக்கும் வந்துட்டு அந்த கிழவன் இப்போ அந்த இளன் இப்போ பாருங்க இன்னொருத்தனை வந்து கரெக்ட் பண்ண அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னுமே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம ஹீரோயின் தான் அவரோட பேத்தின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தப்பாகவே வந்து சொல்லி ஏற்றிட்டு இருக்கா. இவனுக்கு வந்துட்டு அவங்க அதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அந்த லில்லி அவங்கிட்ட வந்து நீ வந்து என்ன நினச்சிட்டு இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இவ வந்துட்டு சரியான வந்துட்டு மோசமானவ, காசுக்காக எல்லா பசங்களையுமே கவர் பண்ணுவான்னு சொன்னதுமே அங்கேருந்து அந்த பையன் போயிடுறான். நம்ம ஹீரோயின் நீ இப்படி தான் என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கியா, இதுக்கான ரிசல்ட் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன பண்ணிடுவ, நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரிலாம் வந்துட்டு பண்ண போகிறோம் பாரு அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா.
பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேணுனே வந்து ஒயினை வந்து மேலே ஊற்றிக்கிட்டு இவ வந்துட்டு என் மேலே இப்படி ஊற்றி விட்டுட்டா என்னை புள்ளி பண்ணிட்டான்னு சொன்னதுமே அந்த ஜியாங் திரும்பவுமே அவளை நம்பிட்டு நம்ம ஹீரோயினை ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற சொல்லலாம். நான் தப்பே பண்ணலைன்றப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே இருக்க எல்லாருமே இவ வந்து ஒயினை ஊற்றி விட்டுருக்கா, இவ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி அங்கே பேசினதுமே அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டே நீ அவளை வந்து புள்ளி பண்ணேன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு, என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இவ்வளோ வந்துட்டு அடித்து வெளியே துரத்தி விடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் வேணாம் தாத்தா, இப்போ வந்துட்டு ஆக்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத அவ சொல்கிறா. இதுக்கப்புறம் என்னோட பேத்தி மேலே யாராச்சும் வந்துட்டு கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன இவ தான் பேத்தியான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்துட்டு ஒரு ப்ரைஸ்லெட் கொடுக்குறாரு. இது யாருதுன்னு தெரியலன்னு சொன்னதுமே இது என்னோட அம்மாவோடது தாத்தா, நாங்கள் வந்து ரொம்ப புவர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அம்மா வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே ஆனால் அதே பர்சன் என்கிட்ட இதை விற்கிறதுக்காக வந்தா, நான் வாங்கிக்கிட்டேன், இது இப்போ உனக்கு தான் சொந்தம் அப்படின்றது சொல்கிறாரு. அங்கே அவங்க போகும்போது திரும்பவுமே இந்த கிழமை அவளை காப்பாற்றுறதுக்காக போய் சொல்கிறான் பார்த்தியான்னு சொல்லிட்டு திரும்பவுமே எல்லாத்தையுமே மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுறா. அங்கே இருக்க எல்லாருமே இவளோட பேச்சில் அங்கே நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பற்றி திரும்பவுமே இங்கே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அவங்க அம்மா அவனுக்கு கால் பண்ணிட்டு நீ என்ன வில்சனோட பேத்தியை பார்த்து பேசுனியா இல்லையான்னு சொன்னதும் இல்லைம்மா பேச முடியலன்னு சொன்னதும் நம்ம என்னோட பர்த்டே பார்ட்டி வைப்போம், அதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணுவோம், அப்போ அந்த பொண்ணு அங்கே வரட்டும், நம்ம எப்படியாச்சும் பேசி கவர் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டு அங்கே ஏலவிரதையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 1 மினிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெயிண்டிங்கை வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லில்லி ஆன்ட்டியோட பர்த்டே வருது, பேசாமல் இதை கிஃப்டாக கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு அதை வந்து வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் இதோட ப்ரைஸை வந்து நல்லா ஏற்றி விடணும், இது ஃபேக் அப்படின்ற சொல்லிட்டு புரிஞ்சுட்டு வேணுன்னு அங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக சொன்னதுமே இவகிட்ட போய் நான் தோப்பனான்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அங்கே 10 மில்லியனுக்கு வந்துட்டு அங்கே கேட்டா. அதை வந்துட்டு ஃபைனலாக அவங்க வாங்கினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவன் என்ன பைத்தியமா, இவளோட குரூப் கம்பெனியை வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆக போகுது, இதில் போய் இவ்வளோ காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காளேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. வேணுனே அவள் இப்படின்னா என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போகும்போது இந்த ஜியாங்குமே அங்கே பின்னாடியே போயிட்டுருக்கான். இல்லை அதை பார்த்துட்டு அவளுமே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அப்போ அங்கே ஜியாங் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், காசுக்காக நீ வந்துட்டு உன்னையே போய் சேல்ஸ் பண்ணுவியா அந்த ஒரு கிழமைன்ட்ட போயின்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, அதுக்கு மேலே நீ வந்து என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு உன்ட்ட ஏன் எக்ஸ்பிளைன் கொடுக்கணும், உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, மரியாதையோட நீ வந்து என்னை விட்டுட்டு போயிரு, இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ண என்ன பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்றா. அங்கே வாஷ்ரூம்க்கு அந்த லிலியுமே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீ சீப்பானவளா இருப்ப, நான் இன்னைக்கு கண்டிப்பாக நீ பண்ண எல்லாத்துக்குமே உனக்கு சரியான பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காது, அதே உனக்கு வந்துட்டு மோசமாக முடிய போகுதுன்னு சொன்னதுமே இந்த பிரேஸ்லெட் வந்து உன்னோட அம்மாவோடதாச்சே, உனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு வேணுன்னு அதை வந்து உடைச்சிடுறா. நம்ம ஹீரோயின் நீ இப்போ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவள் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அவள் கையை கட் பண்ணிட்டு இப்போ பாரு உன் நிலைமையன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு அழுதுட்டு ஓடினதுமே உள்ளேருந்து ஒரு குட்டி பாப்பா அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வெளியே விழா. அந்த ஜியாங்கிட்ட வந்து இப்போ என்னை வந்துட்டு இவ ஹர்ட் பண்ணிட்டு என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அழுததோ நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அவளை எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட அம்மாவோட பிரேஸ்லெட்டை உடைச்சது இல்லாமல் இப்படி கேவலமாக போய் பேசிகிட்டு இருக்க, நான் இந்த தப்புமே பண்ணலைன்றப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்க போகிறேன்னு அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இவ வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு அகென்ஸ்ட் ஆனவ அப்படின்றத அறிவிச்சுழா. அவங்க ஃப்ரெண்டு நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நீ எங்கே போயிட்டுருக்க, ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு அவன் சொல்கிறான். அந்த குட்டி பாப்பாங்க வந்துடுறா. இந்த லேடி ரொம்ப மோசமானவங்க, அவங்களோட பிரேஸ்லெட்டை வம்பு பண்ணி உடைச்சிட்டு அவங்களாவே கையை வந்து கிழிச்சிக்கிட்டாங்க, இந்த ஆன்டி மேலே அவங்க வந்து பழைய போடுறாங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஜியாங்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. எதுக்காக நீ இப்படி வந்து பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதும் இது சின்ன பிள்ளை இவ சொல்கிறத நீ நம்புறே அப்படின்றத சொன்னதும் சின்ன பிள்ளைங்க பொய்யெல்லாம் சொல்லாது, ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ராடை நான் இதுக்கப்புறம் வந்துட்டு என் மூஞ்சிடி முடிக்காத, என் பக்கத்தில் வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே உடனே அவள் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளை அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பார்க்க வந்ததுமே அவள் அழுது அப்படியே ட்ராமா பண்ணுறா. ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்து ஃப்ரெண்ட்ஸாக கூட எனக்கு இருக்க தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து கழட்டி விட்டு போனதும் இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நான் பார்த்தா அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், நான் இப்படி மற்றவங்க பேச்சை கேட்டு அவளை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ தூரத்துக்கு நானும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறான். ஆனால் ஆல்ரெடி அவங்க ஃபோனை வந்து பிளாக் பண்ணிட்டா போல். அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிறகு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் அவளை மீட் பண்ணணும்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணாமல் இருக்கிறது அவளுக்கு நல்லது, நீ இதுக்கப்புறம் தொல்லை பண்ணாதன்னு சொன்னதுமே நீங்கள் யாரும் என்ன பார்க்க விடலைன்னா என்ன, எனக்கு என்ன அவளை பார்க்க தெரியாதா, நானாகவே போய் அவளை பார்த்துக்குவே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே கம்பெனியை ரொம்ப நல்லா சமாளிக்க ஆரம்பிச்சிடுறா போல். தாத்தாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கம்பெனி டோட்டலையுமே உன்னோட கையில் ஒப்படைச்சிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ அந்த ஜியாங் அங்கே உள்ளே போகணும், இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் வந்துட்டு அங்கே உள்ளே விட மாட்டாங்க. மிஸ்டர் வில்சன், நான் உங்களை தான் மீட் பண்ண வந்திருக்கேன் என்னோட அம்மாவோட பர்த்டேக்காக அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே தாத்தா இவனை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை வேணான்னு அவர் சொல்கிறா. இல்லை நான் பிஸியாக இருக்கேன் வர முடியாதுன்னு அவர் சொன்னதுமே வேகமாக வந்து அவன் வம்பு பண்ணி உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, நீ இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கிடையாது, உனக்கு என்ன இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு முட்டாள் மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தா நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதுன்னு சொன்னதும் நான் என்னோட அம்மாவோட பர்த்டேக்கு தான் வந்துட்டு இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து இவ வந்து ஓகேன்னு சொன்னால் வரேன்னு சொன்னதுமே அப்போ நீ பேசாமல் அந்த கார்டை வச்சுட்டு போ, உனக்கு வந்துட்டு நான் யோசிச்சு பதில் சொல்கிறேன், விருப்பமாக இருந்தால் வரோம் அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ நீ எதுக்காக என்னோட நம்பரை பிளாக் பண்ணேன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதன்னு சொல்லிடுறா. அங்கே அவளோட பேச்சை கேட்டுட்டு தாத்தாக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. நீ ரொம்ப வந்துட்டு சூப்பராக மாறிட்டமா, இதே மாதிரி உன்னோட லைஃப்பில் நீ எப்பயுமே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே பார்ட்டிக்கு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவளங்க பார்த்துட்டு என்ன இவ்வளோ யார் இங்கே வர வச்சது அப்படின்ற சட்டி கேட்டதுமே நான் தான் இன்வைட் பண்ணேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுமே அவங்க வந்துட்டு வெல்கம் பண்ணி எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. அப்போ அவள் வந்து உங்களுக்காக நான் இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணதுமே அந்த பெயிண்டிங்கை பார்த்ததுமே ஒரு பொண்ணு சொல்கிறாங்க என்ன இது ஃபேக் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் 10 மில்லியன் கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கேன் அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு இது ஃபேக் தான் சொன்னதுமே இவ தான் வந்து என்கிட்ட வந்து காம்படிஷன் பண்ணா, ஸோ இவ தான் மாற்றிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே உனக்கு வந்துட்டு ஒழுங்காக பார்த்து வாங்க தெரியலனா நீ அவங்க மேலே பழிய போடுவேன்னு சொல்லிட்டு அவளங்க இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ ஏன்னா அந்த வில்சன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஆளுன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு கிஃப்ட் கூட வாங்காமல் வந்திருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு ஜாடி மாதிரி ஒரு இதை கிஃப்டாக கொடுக்குறா, இது வில்சன் தான் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ற சொன்னதும் இந்த லில்லிக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே ஒயினை தூக்கி ஊற்றி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா. நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் இதை எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க போய் யாரையோ வந்து கால் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா இவளோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் வேக்கு தான் பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்கிறாள் நீ வந்துட்டு எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து கடத்திட்டு போய் அவளை போட்டு தள்ளணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. இதுக்கப்புறம் உன் தொல்லை என் லைஃப்பில் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவ இப்படி பண்ண போகிறான்னு தெரியும் போல் அங்கே வந்துட்டு கார்ட்ஸை வச்சு அந்தால வந்து அடித்து அங்கே பிடிச்சிடுறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு உன்னை அனுப்பி வச்சது, எல்லாம் அவளோட வேலை தானேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு மேலே காசுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் இப்போ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் சொல்கிற மாதிரி நீ வந்துட்டு காசு வாங்கிக்கிட்டு பண்ண போகிற அவ்வளோதான் அப்படின்றத அவ சொல்கிறா. அந்த லிலி கால் பண்ணதுமே இப்போ நான் பேச சொல்கிற மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நான் இப்போ கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கேன்னு சொன்னதும் அவளை என்ன கொலை பண்ணிட்டியான்னு கேட்டதுமே இல்லை கொஞ்ச நேரத்தில் கொலை பண்ணிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் மயக்கத்தில் தான் இருக்கான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு 20 மில்லியனுக்கு அங்கே செக் போட்டு கொடுத்து இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டு நடன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்கிறா. வில்சனோட குரூப் வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேத்தி இன்னைக்கு வந்து வரப்போகிறாங்களா, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லுங்கன்னு சொன்னதும் அங்கே போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரையுமே அங்கே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும், அவங்க வந்துட்டு அவங்களோட ஆனிவர்சரிக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுவுமே நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி வந்துட்டு நம்ம வீட்டு மருமகளாக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துக்குமே கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே ரெடி ஆகி போயிடுறா. அந்த லில்லிக்கு அவளங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன இவளுக்கு எதுவும் ஆகலையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன வந்துட்டு இப்படி வில்சன் வருவாருன்னு பார்த்தா அவரோட மிஸ்ட்ரஸ் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரியாக பேசினதுமே அவ்வளோதான் அங்கே தாத்தாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. யார் என்னோட பேத்தியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்குது, உங்கள் எல்லாத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோபப்படுறாரு. அப்போ தான் எல்லாத்துக்குமே ஃபைனலாக புரிய வருது உண்மையிலே நம்ம ஹீரோயின் தான் அந்த குடும்பத்தோட வாரிசேன்னு. நீ இதை ஏன் சொல்லலை அப்படின்றத கேட்டதும் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, நான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஆர்ஃபனில் வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தாத்தா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இந்த கம்பெனி இந்த நிலைமையில் இருக்கிறதுக்குனா அது என்னோட தாத்தாவோட உழைப்பு தான் காரணம்னு அவ சொல்கிறா. அப்போ அந்த லிலி இவ இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டுமே, இவ கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னதும் உன்னோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கா, உன்னோட வேயை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொன்னதுமே என்ன வந்து பேசிகிட்டு இருக்க நான்சென்ஸ் மாதிரி அவ சொல்கிறா. உனக்கு பிக்சர்
டேஞ்சர் காத்துட்ருக்கு பாரு அப்படின்ற செட்டுங்க பார்த்தா அவன் கூட சேர்ந்துங்க க்ளோஸாக இருக்க மாதிரி வீடியோஸ் இருந்ததுமே அடைச்சி இந்த பொண்ணு என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கா, இப்படி வந்து வேறவங்க கூட சுற்றிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்துறது இது பொய்ன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இப்போ உனக்கு உண்மை தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த வேங்க வந்துடுறா. அப்போ நீ இத்தனை நாளாக என்னை சீட் பண்ணிட்டு இருக்க, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்னதும் ஓ நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா, நான் இப்போ உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்கிட்டையுமே இவ பண்ண எல்லா ஃப்ராடுத்தனத்தையுமே அங்கே வந்துட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகி போயிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்து போலீஸையுமே கூப்பிட்டு வச்சுருக்காங்க. இவள் பண்ண பாவங்களுக்கு இவளுக்கு கரெக்டாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வேயும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இவ வந்து பண்ண பாவத்துக்கு இவளுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க தாத்தா இதுக்கப்புறம் இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நீ தான் நல்லபடியாக பார்த்துக்க போகிற அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாத்தையுமே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து திரும்ப அங்கே பேச வந்ததுமே தேவையில்லாமல் நீ இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்துட்டு இருக்காத, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்மளுக்கு தான் அது பிரேக்கப் ஆயிடுச்சுலான்னு சொன்னதும் ஆரம்பத்திலே இவரோட பேத்தின்னு சொல்லியிருந்தேன்னா இத்தனை பிரச்சனையை வந்திருக்காதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பேசுகிறான். நீ வந்துட்டு காது கேட்காம வாய் பேச முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட 5 இயர்ஸ் லைஃபே நான் உனக்காக வந்துட்டு கொடுத்தேன், அதனால எனக்கு எவ்வளோ அசிங்கங்கள் நடந்திருக்கும், ஆனால் உனக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் நீ வந்துட்டு ரெக்கவர் ஆனதோ என்னை பார்த்து உனக்கு ரொம்ப அசிங்கமாயிருச்சு. இப்போ என் பின்னாடி நீயே வந்துட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு பொசிஷன் அவ்வளோ பெருசாக தெரியுது அதனால் வந்துட்டு இருக்க, நான் இப்பயுமே அதே பூவரா மியூட் கேளாக இருந்தால் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவியா, நீ எவ்வளோ சீப் பண்ணவேன்னு தெரியுதா, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நான் ஒன்றா வேற இருப்பேன் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் ஏதோ தப்பு நடந்துருச்சு, நம்ம வந்துட்டு பேசாமல் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், என்னோட அம்மாவோட பேச்சையும் மற்றவங்க பேச்சையும் தான் கேட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், நீ வந்துட்டு உனக்காக வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, உன் தேவை முடிஞ்சதுமே தூக்கி போட்டுட்டேன், இப்போ காசு இருக்குன்னு என் பின்னாடி வர்ற, ஆனால் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அவன் நான் இதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னதும் தெரியாமல் ஒன்றும் நீ தப்பு பண்ண கிடையாது, காசு இருக்குன்னு இப்போ வந்துட்டுருக்க, ஸோ ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.